நம்ம லுக் அண்ட் அவர் தளத்தின் புதிய முயற்சியாக அரசு பள்ளியை நோக்கி அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். முன்மாதிரியான தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளை ஆவணப்படுத்தி மக்களுக்கு கொண்டு செல்வதே இதோட முக்கிய கரு அப்படின்றத நினைக்கிறோம். நகை வச்சு, வீட்டை அடமானம் வச்சு, வயலை விற்று, அதிக வட்டிக்கு கடன் வாங்கி அப்படின்னு பல பெற்றோர்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி தங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தனியார் பள்ளியில் வந்து படிக்க வச்சுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை ஊட்டுவதே பார்த்திங்கன்னா இந்த அரசு பள்ளியை நோக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தோட தலையாய கடமை அப்படின்றத நம்ம விழிப்புணர்வு தளம் சார்பாக நான் உணர்றேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் அரசு பள்ளியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மேற்கொள்ளும் அமைச்சரவை தாங்க. இந்த அமைச்சரவை மூலயமா மாணவர்களுக்கு தலைமைத்துவமும் பொறுப்புடைமையும் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்ட்டே சொல்லலாம். நம்ம பார்த்துட்ருக்க இந்த அரசாங்க பள்ளி அமைந்துள்ள இடமானது காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் இடையே அமைஞ்சுள்ள கணபதிபுரம் கிராமத்தோடைய அரசு உயர்நிலை பள்ளி தாங்க. இந்த பள்ளியில் அமைஞ்சிருக்க அமைச்சரவையை பற்றி தற்போது பொறுப்பில் உள்ள அமைச்சர்கள் சொல்கிறத முழுமையாக கேட்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கணபதிபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் இருக்கோம். இப்போ நான் இந்த பள்ளியோட குடியரசுத் தலைவர் பேசுகிறேன். இங்கே 5 துறைகள் நடக்குது. அந்த 5 துறைகளுக்கான பதிவேடு நோட் இது. 5 துறைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, உணவுத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துறை, அப்புறம் கலாச்சாரத்துறைன்னு 5 துறை இருக்கு. இந்த 5 துறைகளிலுமே ஒரு அமைச்சர், அப்புறம் 2 இணையமைச்சர் இருக்காங்க. ஆனால் கலாச்சாரத்துறையில மட்டும் 3 இணையமைச்சர் இருக்காங்க. ஏன்னா அனைவருமே கலாச்சாரமா ஒரு ஒழுக்கத்தை மேம்பாடு செய்யணும், அதனாலன்றதுனால அதுல 3 இணையமைச்சர் இருக்காங்க. எங்க ஸ்கூல்ல எப்பவுமே சரி பர்த்டே ஆனா சாக்லேட் கொடுக்கறத விட ஸ்கூலுக்கு சோப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த பணியை நாங்க 4 வருஷமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி மற்ற ஸ்கூல்லயும் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கணபதிபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் நான் 9வது படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் 4 வருஷமாக மாணவர் பேரவை நடக்குது. ஏன் அந்த மாணவர் பேரவை நடக்குதுன்னா, நம்ம நாளைக்கு சமூகத்தில் போயிட்டு எப்படி வாழணுன்றத இங்கேயே ஒரு தடவை நாங்கள் எப்படி வாழணுன்றத இங்கேயே எங்களுக்கு எப்படி சொல்லித்தராங்க. எங்கள் ஸ்கூலில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கோம். என்னென்னா நாங்கள் தேசிய அளவில் சுத்தமாக இருக்குது, பசுமையாக இருக்குன்றதுக்காக பள்ளி விருது வாங்கியிருக்கோம், தேசிய விருதுல. அதுக்கப்புறமா மாணிக்க மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் எங்கள் ஸ்கூல் கல்வி கோயில் என்ற விருதையும் வாங்கியிருக்கு. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கின்னஸ் ரெக்கார்ட் சொல்லிட்டு சென்னையில் போயிட்டு பரதநாட்டியம் ஆடிட்டு வந்தோம். அதுக்கு கின்னஸ் சாதனை புக்கில் எங்கள் ஸ்கூலில் இருக்க 18 பேர் அதில் பதிவாயிருக்கு. அந்த பரதநாட்டிய டீச்சர் சென்னையிலேருந்து எங்களுக்காக சொல்லித்தராங்க. காசு கம்மியாக தான் வாங்குறாங்க. அவங்க காசு எப்படின்னா நாங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லித்தராங்க. எங்கள் துறையோட பேர் கல்வித்துறை. எங்கள் துறையில் நான் அமைச்சராக இருக்கிறேன். என் பேர் கே வினித். எங்கள் துறை எனக்கு கீழே 2 இணையமைச்சர், அவங்களுக்கு கீழே ஒரு மாணவ ஒருங்கிணைப்பாளர், 8 உறுப்பினர் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக எங்கள் மேமே இருக்கிறாங்க. அதாவது எங்கள் துறையோட பணிகள் டல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்பெஷல் கிளாஸில் வைப்போம். ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு வாசிக்கிற திறனை படிக்க வைப்போம். அதே மாதிரி இந்த மாதத்தில் பிரியதர்ஷினின்ற ஒரு பொண்ணை படிக்க வச்சு கிளாஸுக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்தமாரி யார் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களையும் படிக்க வச்சு தான் அனுப்புவோம். அதேமாதிரி எங்கள் துறை நோட்டில் பின்பக்கமாக பாக்ஸ் போட்டு 15 நாளைக்கு ஒரு முறை, அதாவது கணக்கு எடுக்கிற மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருந்தாங்க, இப்போ எப்படி படிக்கிறாங்க, அந்தமாரி கணக்கு எடுப்போம். இதுதான் எங்கள் துறை நோட்டு. அதாவது டைரி செக் பண்ணாங்க. ஒரு கிளாஸ்லேயும் ஒரு உறுப்பினர் இருப்பாங்க. அவங்க டைரியோ இல்லை ஹோம்ஒர்க்கோ செக் பண்ணுறது அவங்களோட வேலை. அதுதான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உணவுத்துறை அமைச்சர் பேசுகிறேன். என்னோட பணிகள்னா லைனில் 6 பேரை அனுப்பணும், சாப்பாடு செய்கிறாங்க கரெக்டாக செய்கிறாங்களா கவனிக்கணும், சமையல் அறை தூய்மையாக இருக்க கண்காணிக்கணும், சாப்பாடு காய்கறிலாம் எடுத்தாங்களா வார்னிங் பண்ணோம். இதுமாரி சாப்பாடுலாம் காய்கறிலாம் சாப்பிட்டா சத்து வார்னிங் பண்ணோம். வார்னிங் பண்ணுறது தட்டு ஏற்பாடு செய்யணும், தட்டு தூய்மையாக இருக்க கண்காணிக்கணும். ஆமாம், சாப்பாடு எதுவுமே கீ கொட்டினோம்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மீடியமாக வாங்கிட்டு போங்க, சாப்பிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவேன். வணக்கம். நான் சுற்றுச்சூழல் துறையில் அமைச்சராக இருக்கிறேன். என் பேர் மூர்த்தி. எனக்கு உதவிகரமாக 2 இணையமைச்சர் இருக்காங்க. எங்கள் துறையோட பணிகள் என்னன்னா, நாங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஓட்டுதல், செடிகள் இல்லாத இடத்துல செடி வைக்கிறது, மட்கும் குப்பை மெட்கால் குப்பை 2 இருக்குது, மற்றும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை கண்காணித்தல், பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்குதா என கண்காணித்தல், அதோட செடிகள் சரியாக வரலட்டா அதுக்கு போயிட்டு உரையை வைக்கிறது, மண் வேற புது மண் மாற்றுறது, இதுமாரி எங்கள் துறையில் நிறைய பேர் இருக்கும். வணக்கம். நான் அரசு உயர்நிலை பள்ளியில் கணபதிபுரத்தில் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் மாணவ பேரன்னு ஒரு இருக்குது. அதில் நான் குடிநீர் வழங்குதல் மற்றும் சுகாதாரத்துறையில் அமைச்சராக இருக்கேன்.
என்னோட பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு அங்கே மத்தியான டைமில் வந்து எல்லோரும் கை கழுவும் போது சோப்பு வைப்போம். அதுக்கப்புறமா பாத்ரூம் கண்காணிப்போம், க்ளீனாக இருக்க கண்காணிப்போம். அப்புறம் ஆர்ஓ சிஸ்டத்தில் வந்து தண்ணி எதனா இது குறைபாடாக இருக்கா அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து பிறந்தநாள் யாருங்கன்னா பிறந்தநாள் வந்தால் பர்த்டே வந்தால் அவங்களுக்கு வந்து இனிப்பு சாக்லேட்லாம் கொடுக்காம அவங்களுக்கு வந்து சோப் வாங்கி கொடுப்பாங்க. அது மூலிமா நாங்கள் வந்து கை கழுவுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து 2 இணையமைச்சர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு பாத்ரூமில் எதனா குறைப்பட்டா டேப்புக்கு இப்போ உடைஞ்சா அதெல்லாம் எடுத்து நாங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுவோம். ஆசிரியர் வந்து மேம் கிட்ட சொல்லி அவங்க உதவி செய்வாங்க. அப்புறமா 10 உறுப்பினர் இருக்காங்க. நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் தினமும் பிரித்து விடுவோம். இதுமாரி வந்து லைனில் வந்து 6 பேரை அனுப்புவோம் சாப்பாடு டைமில். இதுதான் எங்கள் துறையில் ஒரு பணி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கலாச்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறேன். எனக்கு கீழே வந்து 3 இணையமைச்சர் இருக்காங்க. மாணவ ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் இருக்காங்க. மாணவ உறுப்பினர்கள் வந்து 8 பேர் இருக்காங்க. எங்களுடைய பணிகள் பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக வந்து தலைமுடி வெட்டாதவங்க, நகம் வெட்டாதவங்க, தலையில் எண்ணெய் தேய்க்காதவங்களெல்லாம் தலையில் எண்ணெய் தேய்க்க சொல்லுவோம். நகை வெட்டாதவங்கள நகை வெட்ட சொல்லுவோம். தலைமுடி வெட்டாதவங்கள தலைமுடியை வெட்ட சொல்லுவோம். எந்த ஒரு மாணவர்களும் காலதாமதமாக வந்தால் இனிமேல் நாளைக்கு வந்து லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். வந்து எல்லா மாணவர்களையும் லைனில் நிற்க வைப்போம். டீச்சருங்களுக்கு வந்து அந்த வேலையே தரமாட்டோம். மாணவர்களாகிய நாங்களே அதை செஞ்சுருவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஸ்கூலில் வந்து நான் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தேன். எங்கள் ஸ்கூலில் நடந்த அனுபவம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு முதல் அங்கீகாரம் எதுனா நேஷ்னல் லெவலில் தூய்மை விருது எங்கள் ஸ்கூலுக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நான் குடியரசுத் தலைவராக இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மாணவர்களுக்கான தனி விருது எதுனா மாணிக்க மாணவர் அப்படின்ற ஒரு விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஸ்கூல் வந்து வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இஸ்ரோ லெவலெல்லாம் போயிட்டு ராக்கெட் அனுப்புறதெல்லாம் பார்த்துருக்குறோம். எங்கள் ஸ்கூலில் வந்து மாணிக்க மாணவர்கள் நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 11 பேருக்கு மேலே நாங்கள் மாணிக்க மாணவர் தேர்ந்தெடுத்து நாங்களே எங்கள் ஸ்கூலை வந்து ரன் பண்ணிட்டு வரோம். இன்னும் நம்ம விருது வாங்குறது பெருசு இல்லை, விருது வாங்குறத ரன் பண்ணோம், அதுதான் ரொம்ப பெருசு. நாங்கள் வந்து இந்த நாள் வரைக்கும் அதை காத்துட்டு தான் வரோம். ஒவ்வொரு துறைகள்லையும் கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் எனக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இளம் சாதனையாளர் விருதும் கொடுத்தாங்க. இப்போ நான் 10th படிக்கிறேன். நாங்கள் வந்து 10th படிக்கிறோம், அந்த ஸ்கூலை விட்டு போக போகிறோம் அப்படின்றது இல்லாமல் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இனிமேட்டு நம்ம இந்த ஸ்கூலில் இருக்க மாட்டோமேன்றதுனால நாங்கள் வந்து இன்னும் ஈடுபாடோடு செயல்பட்டு நாங்கள் படித்து எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை தேடி தரணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் எங்கள் ஸ்கூலுக்கு விருதுகள் கிடைக்கணும். நாங்களும் விருதுகள் வாங்குவோம், எங்கள் மாணவர்களும் வாங்குவாங்க. எனக்கு நன்றி. இந்த கணபதிபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியை பொறுத்த வரைக்கும் 2 பாகங்களாக வந்து காணொளி வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் முதல் காணொளி தொகுப்பில் மாணவர் பேரவை பற்றியும் நிறைய மழலைகள் பேசின விஷயங்களை பற்றியும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அடுத்த காணொளி தொகுப்பில் இதுக்கு வித்திட்ட தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குற உடன் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு நிறைய பேர் என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நன்றி.